ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். தினம் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எதுக்கெலான்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு தேய்க்கிறதுக்கு, அப்புறம் சமையலுக்கு, இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறது போல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாம். இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டைம் நம்ம பாத்திரங்க இரும்பு பொருள்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே தண்ணி படுற இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா? இதை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாலே போதும், அது எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது. நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மேஜிக் பார்ப்பீங்க பாருங்கள். பாருங்க, அந்த துருப்பிடிச்சதுக்கான அடையாளமே தெரியாமல் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கேக் பேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமே இதை நம்ம கேக் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் மோதிரம்லாம் இந்த மாதிரி டைட் ஆகிடுச்சுன்னா அது கலத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலத்துனீங்கன்னா ஈஸியாக கலந்துரும். தேர்ட் எனக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீஸ்லாம் நம்ம கிரேட் பண்ணி எடுக்கும்போது அந்த கிரேட்டர்லேயே ஒட்டிக்கும் இல்லையா? இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிரேட்டரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 சொட்டு ஊற்றிட்டு அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தடவினதுக்கப்புறமா இதில் சீஸ் கிரேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சீஸ் எதுவுமே ஒட்டாது. நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், துருவிட்டேன். பின்னாடி இப்போ எடுத்த உடனே பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு, அதில் எதுவுமே ஒட்டிகிட்ருக்கல. ஃபோர்த் டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வெண்டைக்காலம் நறுக்கும்போது கத்தியில் ரொம்ப வளவலன்னு ஒட்டிக்கொள்ளு, அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த கத்தியில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு துளி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னா அது எதுவுமே ஒட்டாது. நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபிஃப்த்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வாழைக்காய் நறுக்கணுன்னா நம்ம கையிலலாம் கருப்பு கருப்பாக ஊட்டிகிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு துளி கையில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் கையெல்லாம் நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காய் நீங்கள் நறுக்குனீங்கன்னா உங்கள் கையில் எதுவுமே அந்த கருப்பாக ஒட்டாது. நீங்கள் ஈஸியாக நறுக்கி முடிச்சிடலாம். சிக்ஸ்த்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜூஸ் எடுக்கிறது அலுமினியம் என்கிட்ட இருக்குது. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக உப்பு பொங்கி இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சுது. இதை ஈஸியாக இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய கிளாத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தொட்டு நான் தேய்க்க போகிறேன். பாருங்கள், அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே போய் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது இதுக்கு மட்டும்ட்டு இல்லை, நீங்கள் அலுமினியம் பாத்திரம் அதில் கூட ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே வச்சுட்டோன்னா நம்ம வெள்ளையாக ஆயிரும், உப்பு பொங்கி இருக்க மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போதே. ஸோ அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு தடவி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக புதுசு மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், புதுசு மாதிரி ஆயிடுச்சுது. எல்லாமே அந்த வெள்ளை கலரில் இருந்து எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இப்போ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. செவன்த் என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் பக்கத்தில் இருக்க அந்த டைல்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் தெரிச்சு ஒரு மாதிரி கரையாக ஓட்டிகிட்ருக்கோம். அது ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நம்ம தொடச்சோன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், போகவே போகாது. இதுக்கு ஒரு கிளாத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தொட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாகவே போயிடும். 8th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஏதாவது ஓட்டிட்டு அதை எடுத்தோன்னா அதில் ஒரு மாதிரி கம் மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, பிசு பிசுன்னு இருக்கும் கை வச்சா. அதை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சிங்கன்னா அது எல்லாமே போயிடும். அந்த கம் எதுவுமே இருக்காது, அந்த பிசு பிசு தன்மையும் போயிடும். அப்படியே
இதில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பாத்திரங்க புது பாத்திரம் ஏதாவது வாங்கினா கூட இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டே இருக்கும். அது கொஞ்ச நாள் அது பழகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அது கூட ஈஸியாக போயிடும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் போட்டு டைல்ஸ் டிப்ஸில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து சிங்க் ஏரியா பக்கத்தில் இருக்க டைல்ஸ்லையும் நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நைன்த் என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா யூரின் போகும்போது ரொம்பவே கடுத்துட்ருக்கும். நீர் சுழுக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கால் விரல்லையும், அதாவது விரலில் உள்ள நகத்துலேயும் கை விரலில் உள்ள நகத்துலேயும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த சூடு எல்லாத்தையுமே அது எடுத்துரும். இந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தேய்க்கலாம். 10th வந்து என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம பைக்லாம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம், சில டைம் தண்ணி வச்சுலாம் துடைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஒரு துணியில் தொட்டுட்டு அதை வச்சு நீங்கள் அந்த பைக்கை துடைச்சிங்கன்னா பார்க்க புதுசு மாதிரி பளபளப்பாயிரும். பைக் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சைக்கிள் கூட இந்த மாதிரி துடைக்கலாம். சின்ன வயசில் நாங்கள் சைக்கிள் இப்படி தான் துடைப்போம். தண்ணி வச்சு கழுவுனா அது எங்கே துரு பிடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இந்த மாதிரி எண்ணெய் வச்சு துடைப்போம். பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். பட் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இது எண்ணெய்ங்கிறனால சீக்கிரமாக வந்து தூசி வந்து ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தினமும் நீங்கள் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா எப்போவுமே உங்கள் பைக் வந்து சூப்பராகவே இருக்கும். பைக், சைக்கிள் எல்லாத்துக்குமே தான் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வண்டி எப்பவுமே புதுசு மாதிரியே வச்சுக்கலாம். 11th என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட போன டிப்ஸ் மாதிரி தான். நம்ம வண்டியே புதுசாக இருக்கும்போது ஹெல்மெட் போட்டு பழசாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு ஹெல்மெட் கூட நீங்கள் தொடச்சிங்கன்னா இதுவும் புதுசு மாதிரியே ஆயிரும். பாருங்கள், இது தொடச்ச சைடு எப்படி இருக்குது, துடைக்காத சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் ஹெல்மெட் துடைக்கும் போது தயவுசெய்து கண்ணாடி பக்கம் வந்து துடைக்க வேண்டாம். அந்த ஃபேஸ்க்கு நேரம் ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து துடைக்காதீங்க. ஏன்னா வந்து தூசி சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுது, அதனால தான். 12th என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு வேளை ஷூ பாலிஷ் இல்லைன்னா நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயே கூட ஷூ பாலிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளாத்தில் கொஞ்சோண்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கிறேன். நிறைய தொட வேண்டாம், சும்மா லைட்டாக தொட்டிங்கனாலே போதும். ஏன்னா நிறைய தொட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெயாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஷூ எல்லாமே. ஸோ லைட்டாக நீங்கள் தொட்டாலே போதும். அதை வச்சு இப்படி பாலிஷ் போடும்போது பாருங்கள், நீங்களே மேஜிக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இத்தனைக்கும் என் ஹஸ்பண்டோட பழைய ஷூ தான். இதை நான் பாலிஷ் போடும்போது பாருங்கள், அந்த ஷூவே புதுசு மாதிரி மாறிடுது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷூக்கு அப்புறம் பிளாக் கலர் ஷூக்கெலாம் பாலிஷ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இருக்க கதவில் இந்த மாதிரி சோப் தண்ணிலாம் அடிக்கடி படுறதுனால ரொம்பவே வெள்ளை வெள்ளையாகி அழுக்காக ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ப்ரஷ்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணால் கூட ரொம்ப ஸ்டெயின் பண்ணி க்ளீன் பண்ணும்போது தான் அது சுத்தமாகும். இதை வந்து பாருங்கள், இப்போ நான் தேங்காய் எண்ணெயை ஒரு துணியில் தொட்டுட்டு நான் துடைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகுதுன்னு. நான் அதிகமாக ஸ்டெயின் கூட பண்ணல, சும்மா லைட்டாக தான் துடைக்கிறேன். துடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அது க்ளீன் ஆகுதுன்னு. இதை வந்து நான் டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு மேஜிக்னே சொல்லலாம். மேஜிக்காக இல்லையான்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் துடைக்கிற இடத்துக்கும் துடைக்காத இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி துடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு 2 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் உங்கள் பாத்ரூம் கதவு புதுசு மாதிரியே இருக்கும். சோப் தண்ணி எதாவது பட்டால் கூட இந்த அளவுக்கு அழுக்கு எதுவுமே ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு வந்து சுத்தமாகவே இருக்கும் உங்கள் பாத்ரூம் எப்பவுமே. ஃபோர்டீன்த் டிப்ஸும் கிட்டத்தட்ட மேஜிக்னே சொல்லலாம். நான் இப்போ வந்து அவன் துடைக்கிறேன். பாருங்கள், இந்த கண்ணாடி வந்து உள்ளே இருக்கிற எதுவுமே வியூ ஆகலை பாருங்கள், ஃபுல்லாகவே மங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தால் இந்த மாதிரி கண்ணாடிலாம் மங்கலாயிரும் இல்லையா. இதை வந்து பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ ஈஸியாக தேங்காய் எண்ணெய் வச்சு துடைக்கிறேன்ட்டு. இது உண்மையிலே மேஜிக் தான் நான் சொல்வேன். இதுக்கு முன்னாடி டிப்ஸ் பார்த்த மாதிரி இது ஒரு மேஜிக் தான். இப்போ வந்து ஒரு கிளாத்தில் நான் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய எண்ணெய் வேண்டாம், சும்மா லைட்டாக இருந்தாலே போதும். இப்போ வந்து அதை வச்சு நான் துடைக்கிறேன் பாருங்கள். அந்த அவனே வந்து புதுசான மாதிரி ஆகும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே புதுசு மாதிரியே ஆகிரும். எதுவுமே பழசுனே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எல்லாமே புதுசு மாதிரியே இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள். ஃபிஃப்டீன்த் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெடிசன். இது நம்மளுக்கு ஒருவேளை தீக்காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் நம்ம கடைகள்லேயே கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே தீக்காயம் பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரமாகவே ஆறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கையில் வந்து இப்போ தீக்காயம் பட்டிருந்தா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே புண்ணும் ஆறிடும். நல்லா அது வந்து சில்னஸும் கொடுக்கும் கொஞ்சம் கைக்கு. 16th வந்து என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம கதவுலலாம் ஒரு சில டைம் வந்து திறக்கும்போது மூடும்போதெல்லாம் ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா, அதில் வந்து க்ரீஸ் பற்றாமல் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த சவுண்ட் எதுவுமே வராது, உடனேவே அது நல்லா கிளியர் ஆகும். அதோட 17th டிப்ஸ் நான் இதோடய சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் சைக்கிள் செயின் கூட இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போடலாம். சைக்கிள் செயின் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சைக்கிள் ஓடும், அந்த சவுண்ட் எதுவுமே உங்களுக்கு வராது. 18th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பூட்டிலலாம் ஒரு சில டைம் நமக்கு திறக்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். திறக்கும்போது அது வந்து ரொம்பவே ஸ்டக்கான மாதிரி தெரியும். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, தேங்காய் எண்ணெய் சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த பூட்டு அந்த மூடி இருக்கும் இல்லையா அந்த சைட்லேயும் 2 சைட்லேயுமே நீங்கள் வந்து போட்டுருங்க. நான் சும்மா உங்களுக்கு ட்ரையலுக்காக நான் ஒரு சைடு மட்டும் போட்டு காட்டுறேன். இது நல்ல பூட்டு தான், இருந்தாலும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் இதை எடுத்தேன். இந்த மாதிரி இந்த ஓட்டு வழியாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமா நீங்கள் பூட்டு திறந்தீங்கன்னா ஈஸியாக திறந்துடும். இதே மாதிரி இந்த பக்கமும் சரி, பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த சைடும் 2 சைடுமே நீங்கள் வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திறந்தீங்கன்னா ஈஸியாக திறந்துடும் அது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே கொஞ்சோன்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. ரொம்ப நிறைய வேண்டாம், நான் நிறைய ஊற்றிட்டு சொன்னாலும் கொஞ்சம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அது எப்பவுமே துரு பிடிக்காது, நல்லாயிருக்கும். 19th டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூட்லலாம் ஒரு சில டைம் இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, இதை கூட நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் எப்பவும் போல் ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வச்சு துடைக்கும் போது அந்த பூட்டே புதுசு மாதிரி ஆயிரும் பாருங்கள். பாருங்கள், நம்ம பூட்டு நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சுது. இந்த மாதிரி நம்ம துடைச்சி எல்லாத்தையுமே புதுசாக்கிக்கலாம். இப்போ வந்து நான் இதுலேயே இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். ஒருவேளை பெயிண்ட் எதாவது நம்ம கையில் வந்து பட்டுச்சுன்னா கூட அந்த பெயிண்ட்டு கூட நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா துடைச்சிங்கன்னா நல்லா கிளியராக வந்துடும். ஏன்னா பெயிண்ட்லாம் கையில் பட்டுச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அப்படியே கையில் ஒட்டிகிட்டே தான் இருக்கும், அது போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் கெரோசின் ஊற்றி க்ளீன் பண்ணுவாங்க. கெரோசின் கிடைக்காத டைமில் நம்ம வந்து இது தேங்காய் எண்ணெய் கூட போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பூட்டு புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். 21st வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ். இது நம்ம லிப்ஸ்டிக் மேலே வந்து லிப் கிளாஸ் போட்டு அது கொஞ்சம் ஷைனிங்காக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் போடுறேன். பாருங்கள், அந்த லிப்ஸே வந்து அப்படியே ஷைனிங்காக ஆகிடுது. நம்ம லிப் கிளாஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை, இதுவே நம்ம லிப் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 22nd டிப்ஸும் நான் இதோடய ஷேர் பண்ணுறேன். இந்த வெயில் காலத்தில் அதுக்கப்புறம் பனி காலத்தில் நம்ம லிப்ஸில் வந்து ரொம்பவே வெடிப்பு விழுந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா, அந்த டைமில் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நீங்கள் லிப்ஸில் பூசிக்கிட்டிங்கன்னா அது வந்து சரி பண்ணிடும். 23rd வந்து இதுவும் ஒரு மெடிசன் டிப் தான். இப்போ நம்ம உடம்புல வந்து கொசு எல்லாம் எறும்பு எதாவது கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல தடுத்து போய் ஒரு மாதிரி இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அரிப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். இது வந்து பூரா எது கடிச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் அந்த இடத்துல தடவி விட்டிங்கன்னா போதும், அது சீக்கிரமாகவே சரியாயிடும். 24th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கூட ஒரு பியூட்டி டிப் தான். இந்த வெயில் காலம் பனி காலம்னு வந்தாலே முக்கியமாக கருப்பாக இருக்கவங்க படுற கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையெல்லாம் காஞ்சு போய் ஒரு மாதிரி கருவாடு மாதிரி ஆயிரும். அதில் ஒரு சின்ன நகத்தை வச்சு கோடு போட்டாலும் சரி, அது வெள்ளை வெள்ளையாக திட்டு அசிங்கமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி நம்ம கையெல்லாமே இந்த மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்திங்கன்னா கை ரொம்பவே நல்லாயிருக்கும். காலுக்கும் இதே மாதிரி மசாஜ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 25th டிப்ஸும் இதோட சேர்த்து சொல்கிறேன்.
கொசு கடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஓடோமஸ் அந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, அது வந்து சில டைம் சைடு எஃபெக்ட் வந்துமோன்னு பயந்து போடுவாங்க குழந்தைகளுக்குலாம். அதுக்கு பதிலாக அது மாதிரி தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இப்போ நான் போட்டதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி விட்டிங்கன்னா கொசு கிட்ட கூட வராது. இது குழந்தைகளுக்கு கூட நீங்கள் போடலாம், சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 26th என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத்ரூம் கண்ணாடி. இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இந்த கண்ணாடி கூட நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு துடைக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய் எடுத்துக்காதீங்க, அதுக்கப்புறம் அது எல்லாமே ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சோன்னு மட்டும் எடுத்துகிட்டு துணியை வச்சு நீங்கள் நல்லா துடைச்சிட்டிங்கன்னா போதும். அது கூட பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடயே நான் 27th டிப்ஸும் நான் சேர்த்து சொல்கிறேன். நார்மல் நம்ம தலைக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தலை குளிச்சுட்டு வந்துடுவோம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்காமல் நல்ல தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா தலையில் இருக்க அழுக்கு எல்லாமே ஊறி போயிடும். அப்போது நம்ம தலை குளிக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அதாவது தும்மல் அந்த மாதிரி எந்த எஃபெக்ட்டும் வராது. ஈஸியாக அழுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தலை குளிச்சது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு முடி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம தலை குளிக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து குழந்தைகள் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து தலை குளிக்க வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அதில் தொடச்சி முடிச்சுட்டேன். கீழேயும் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதில் கூட நான் இப்போ வந்து நான் துடைக்கிறேன் தேங்காய் எண்ணெய் வச்சு. பாருங்கள், இந்த கண்ணாடியே மொத்தமே புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது தொடச்ச உடனே. டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பாத்ரூமில் இருக்க டேப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாசை பிடிச்சி ரொம்பவே அது வந்து போகவே இல்லை, ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து போகவே இல்லை நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் வச்சு நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுன்னு. நான் கொஞ்சம் இதை அழுத்தி தான் நான் தேய்க்கிறேன், ஈஸியாக தேய்க்கல, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கிறேன். பாருங்கள் அது எவ்வளோ புதுசு மாதிரி சூப்பராக மாறிடுச்சுன்னு. இந்த மாதிரி எந்த கரையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்க்ரப் வச்சு நான் தேய்க்கிறேன், துணி வச்சு தேய்க்கல. அதனால் நான் ஸ்க்ரப் வச்சு தான் நான் தேய்க்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இரும்பு ஸ்க்ரப் கூட வச்சு நீங்கள் தேய்க்கலாம், கண்டிப்பாக ஈஸியாக போயிடும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா. இந்த மாதிரி தண்ணி வச்சு நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இன்னும் கூட பின்னாடி இருக்கிறதெல்லாம் போகலை. ஸோ நான் வந்து மறுபடியும் நான் கொஞ்சோன்ட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன். நான் இன்னும் வந்து கொஞ்சம் அப்புறமா நான் தேய்ச்சேன், பார்த்தா ஃபுல்லாகவே இது போயிடுச்சுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட இதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு துணி வச்சு தொடச்சோடனே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் ஃப்ரண்ட்டில். 29th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய லெதர் பேக் தான். இது நான் ஜாப் போயிட்டு இருந்தப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் இது ரொம்ப நாளாக அப்படியே வச்சதுனால இதில் கொஞ்சம் தூசிலாம் அப்படியே அடைஞ்சிருச்சு. பட் இதை வந்து நான் இப்போது வெறும் துணியில் நான் தொடச்சேன், பட் அப்போ கூட போகலை. தண்ணி வச்சு தொடச்சா கூட மறுபடியும் அந்த அழுக்கெலாம் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோகனட் ஆயில் போட்டு நம்ம தொடச்சோன்னா பேக் வந்து புதுசு மாதிரி ஆயிரும். நம்ம எல்லா லெதருக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்து அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். மறுபடியும் வந்து அந்த தூசி ஒட்டின மாதிரி அதில் தெரியாது, நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், பேக் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது தேங்காய் எண்ணெயில் செய்கிற டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா இப்போவே அதை கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.